கடவுளின் தூய ஆவிக்கு துயரம் வருவிக்காதீர்கள். கடவுளின் தூய ஆவிக்கு என்ன வருவிக்கக்கூடாது? துயரம் வருவிக்கக்கூடாது. அவமானப்படுத்தக்கூடாது, கேவலப்படுத்தக்கூடாது, துன்பப்படுத்தக்கூடாது. துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்டுள்ள முத்திரையாய் அவர் இருக்கிறார். முத்திரையாய் அவர் இருக்கிறார். நம் மீது பொறிக்கப்பட்ட முத்திரை என்ன? என்ன அந்த அந்த முத்திரை வச்சு தான் நமக்கு மீட்பு கிடைக்கும். தூவியார் அதை வச்சு தான் நமக்கு மீட்பு கிடைப்பார், மீட்பு கிடைக்க செய்வார். அப்போ இந்த முத்திரை என்பது என்ன? நாம் ஞானஸ்தானம் பெறுகின்றோம். ஞானஸ்தானம் பெறும் பொழுது தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே என்று நெத்திலை சிலுவை அடைகின்றோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயராலே என்று முத்திரையிடுகின்றோம். அந்த சிலுவை முத்திரையானது நம்முடைய நெத்தியில் இருக்க வேண்டும். அதுதான் முத்திரை என்பது. இந்த முத்திரையானது நமக்கு தெரியாது. போட்ட முத்திரை உள்ளுக்குள்ளே இருக்கும். சிலுவை அடையாளம் உள்ளுக்குள்ளே இருக்கும். அதை நாம் இறக்கும் பொழுது மீட்பு நாளை முன்னிட்டு அந்த சிலுவை அடையாளமானது எப்படி போடப்பட்டதோ அந்த நிலையிலே அப்படியே புதுமையாக இருக்க வேண்டும். அந்த சிலுவை புதுமையாக அப்படியே இருக்க வேண்டும். மாறாக அந்த சிலுவை அடையாளமானது தெரிஞ்சு போய் களைஞ்சு போய் இது சிலுவை தானா இல்லை வேறு எதுவா என்று சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு இருந்தால் நீங்கள் பாவம் செய்த மக்களாக இருக்கின்றீர்கள். தூய ஆவிக்கு துயரம் அளித்த மக்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் மீட்பு பெற முடியாது. நீங்கள் மீட்பு பெறவே முடியாது. காரணம், முத்திரையை இருந்த சிலுவை இல்லை, அடையாளம் தெரியல. நீ கிறிஸ்தவனா? நீ தூய ஆவிக்கு துயரம் அளித்த மனுஷனாச்சே, நீ எப்படி மீட்பு பெற முடியும்? உன்னிடம் முத்திரை இல்லையே. முத்திரை இருந்தால் தானே நான் மீட்பு பெற முடியும், இல்லையா? மீட்பு பெற முடியாது. ஹல்லேலூயா. அப்போ இந்த சிலுவை அடையாளத்தை என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் எடுக்கும்போது போட்ட சிலுவை அடையாளம் நாம் இறந்த பிறகு அதை வைத்து தான் நம் மீட்பு கிடைக்கும். நம்முடைய சிலுவை அடையாளம் இறந்த பிறகு தூய ஆவியின் அடையாளத்தை அதை பார்ப்பார். அந்த முத்திரை இல்லை என்றால், சரியாக தெரியவில்லை என்றால் நாம் நரகத்துக்கு தான் தள்ளப்படுவோம். நம்ம நரகத்துக்கு தான் தள்ளப்படும். ஏனென்றால் நீ கிறிஸ்தவனா இல்லையா என்பது அடையாளம் சந்தேகமாக இருக்கின்றது. உன்னிடம் சிலுவை அடையாளம் இல்லை. நீ இருந்தாலும் அது நிலையாக இல்லை, சரியாக தெரியவில்லை. ஆகால் நீ பாவப்பட்ட மக்களாக இருக்கின்றாய். உன்னிடம் பொறிக்கப்பட்ட முத்திரைக்கு நீ அவமானப்படுத்தியிருக்கின்றாய், கேவலப்படுத்தியிருக்கின்றாய். சிலுவையை தூய ஆவின் பெயராலே நான் முத்திரை போட்டேன். அந்த முத்திரைக்கு நீ என்ன கேவலப்படுத்தியிருக்க, ஏளனமாக பேசியிருக்க, அவமானப்படுத்தியிருக்க. தூய ஆவியாருக்கு அவமானப்படுத்தினால் இந்த நிலைமை தான் நமக்கு கிடைக்கும். ஆக அந்த முத்திரையை நிலையாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது அழியாமலும் அதை பாதுகாத்துக்கணும்.